ஒரு நாட்டின் மிகப்பெரிய போர்கள் எப்போதும் துப்பாக்கியால் மட்டும் வெல்லப்படுவதில்லை. சில போர்கள் நிழல்களில் வெல்லப்படுகின்றன. அந்த நிழலின் பெயர் ரா. 1968 இந்தியா ஒரு கடினமான பாடத்தை கற்றுக்கொண்டது. வெளிநாட்டு அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே அறிய ஒரு புதிய உளவுத்துறை அவசியம் என்பதை உணர்ந்தது. அப்படித்தான் உருவானது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், சுருக்கமாக ராவ். ராவின் வேலை போரில் சுடுவது அல்ல, போர் தொடங்கும் முன்பே எதிரியின் திட்டங்களை புரிந்து கொள்வது, எல்லைக்கு அப்பால் நடக்கும் மாற்றங்களை கவனிப்பது, பயங்கரவாத அச்சுறுத்தல்கள், உளவு நடவடிக்கைகள், தேசிய பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய தகவல்களை அரசிடம் கொண்டு சேர்ப்பது. உலகம் முழுவதும் பல உளவுத்துறை அமைப்புகள் உள்ளன. ஆனால் சிறந்த உளவாளி யார் தெரியுமா? தனது பெயர் கூட வரலாற்றில் தெரியாமல் தனது நாட்டை காப்பாற்றுபவர்தான். அதனால்தான் ராவ் பற்றி உலகம் அறிந்தது மிக குறைவு, அறியாதது மிக அதிகம். இன்று செயற்கை நுண்ணறிவு, செயற்கைக்கோள்கள், இணைய பாதுகாப்பு, மின்னணு கண்காணிப்பு போன்ற தொழில்நுட்பங்கள் உளவுத்துறையின் முகத்தை மாற்றியுள்ளன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. தகவல், சரியான தகவல். ஒரு போரை தொடங்கவும் முடியும், தடுக்கவும் முடியும். ஒரு நாட்டின் வலிமை அதன் இராணுவத்தில் மட்டும் இல்லை, யாருக்கும் தெரியாமல் அதன் பாதுகாப்புக்காக நிழலில் உழைக்கும் மனிதர்களிடமும் இருக்கிறது. அதனால்தான் ராவ் இந்தியாவின் காணப்படாத பாதுகாப்பு கவசம் என்று அழைக்கப்படுகிறது. இது போன்ற உலகின் ரகசிய அமைப்புகள், மறைக்கப்பட்ட வரலாறுகள், இராணுவ தொழில்நுட்பங்கள் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் தரத்தில் தமிழ் ஆவணப்படங்களை பார்க்க இப்போதே வாக்லி டாக்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.